அண்மைச் செய்தி. சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு இன்று மாலை 3 மணிக்கு முதலமைச்சர் விஜய் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் வென்று முதலமைச்சரான பிறகு இன்று முதன்முறையாக முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் செல்கிறார். பெரம்பூரில் புதுப்பிக்கப்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூரில் புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கும் பணியையும் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெரம்பூர் தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியும் விதமாக புதிய செயலி ஒன்றும் தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இன்று பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவரது நிகழ்ச்சி தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் விஜய் இன்று மாலை புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். மாலை 3 மணி அளவில் அவர் பெரம்பூர் வருகை தர இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இறுதிக்கட்டங்களாக முதலமைச்சர் விஜயை வரவேற்கும் விதமாக மலர்களால் அந்த நுழைவாயில்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலங்கரிக்கக்கூடிய பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இன்று மாலை முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்க இருக்கிறார். கடந்த 1 மாதத்திற்கு மேலாக இந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை புனரமைக்கும் பணிகளானது நடைபெற்று வந்தது. சமீபத்தில் அந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில இன்று மாலை முதலமைச்சர் தன்னுடைய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அவர் திறந்து வைக்கிறார். கடந்த தேர்தலில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு இன்று வருகை தர இருக்கிறார். இன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். வெற்றி பெற்றால் மாதம் ஒரு முறை தொகுதிக்கு வருவேன் என்று முதலமைச்சர் ஏற்கனவே உறுதியளித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு மேலும் சில நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார். இது மட்டுமின்றி பெரம்பூர் தொகுதி மக்களுக்காக பெரம்பூர் மக்கள் சேவை தளம் என்கிற பிரத்யேக செயலியை முதலமைச்சர் விஜய் இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார். பெரம்பூர் மக்களுக்காக அந்த குறைகளை கேட்டறியக்கூடிய வகையில பிரத்யேக செயலி ஒன்று உருவாக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகாக முதலமைச்சர் விஜய் அந்த செயலியையும் அறிமுகம் செய்து வைக்கிறார். குறிப்பாக பெரம்பூர் தொகுதி மக்களின் தேவைகள், குறைகள் மற்றும் கோரிக்கைகளை நேரடியாக பதிவு செய்து அவற்றின் நிலையை தொடர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய வகையில இந்த பிரத்யேக செயலி உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலி மூலமாக பொதுமக்கள் தங்களின் புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை எழுத்து மற்றும் ஆவணம் அல்லது குரல் பதிவு மூலமாக எளிதில் சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கோரிக்கையின் தற்போதைய நிலையை ஆன்லைனில் கண்காணிக்கக்கூடிய வகையில வசதியும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலை, குடிநீர், மின்சாரம், கழிவுநீர், சுகாதாரம், மரநடவு நலத்திட்டங்கள், கல்வி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்யக்கூடிய வகையில இந்த செயலி உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செயலியை முதலமைச்சர் விஜய் இன்று மாலை பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகாக அறிமுகம் செய்து வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இன்று மாலை முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்திலிருந்து பெரம்பூர் வருகை தர இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.